பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நல்லவங்களாக உங்களை காட்டிக்கலாம், நல்லவங்களாக நீங்கள் வாழ்ந்துக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிடாதீங்க. உங்களை இந்த உலகத்தில் யார் வேணாலும் நல்லவங்கன்னு சொல்லலாம், அவங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். மனுஷங்களுக்கு முன்பாக நல்லவங்களாக காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு வேஷமும் மனுஷங்க இல்லாத போது இன்னொரு வேஷமும் நீங்கள் தரித்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். மனுஷங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்கிற பாவங்கள் கூட மறைக்கப்பட்டு இருக்கலாம். ஆமாம், நம்மளை தான் யாருமே குறை சொல்கிறது இல்லையே, நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிசாசு உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை ஒரு மாயையான வலையில் பிசாசு சிக்க வைத்திருக்கிறான். முகஸ்துதி பேசுகிறதுனால உங்கள் இருதயம் சந்தோஷப்படுது. உங்களை புகழ்ந்து பேசுகிறதுனால உங்களுக்கு அது சந்தோஷமாக தெரியுது. சந்தோஷத்தை கொடுக்கறதுனால நீங்கள் நல்லவங்களாக காண்பிச்சுக்கிறீங்க. உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? ஒருத்தர் இருக்கும்போது அவங்கள பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். எல்லா செய்கைக்கும் தக்க பலன் நிச்சயமாய் வரும். எல்லா கிரியைக்கும் பலன் உண்டென்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் மனுஷங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் நல்லவங்களாக இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லணும். யார் ஒருவரை கர்த்தர் நீதிமான் சொல்கிறாரோ அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனை தான் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்க கடவுது. அதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பிசாசினுடைய பொய்யான மாயையான வலைக்குள்ளே சிக்கி உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கிறதுனால அநேக பிரச்சனைகள் வரலாம். அதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கான பலன், தப்பி செல்வதற்கான பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனுஷங்களுக்கு முன்னாடி நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை நல்லவங்கன்னு சொல்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இருதயங்களை சோதித்து அறிகிறவர் கர்த்தர். அவர் தான் உங்களை என்னையும் படைத்தவர், ஆசீர்வதிக்க வல்லவர். அதனால் இந்த மனுஷனுக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் ஒருவருக்கே பயந்து உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.